Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு கொத்தமல்லி சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி தழை வந்து 1/2 கட்டு வந்து பறிச்சு வச்சிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கட்டு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இது செய்கிறதுக்கு வந்து பொருட்கள் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக சேர்த்தா போதும். கொத்தமல்லி தலையை பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக வானலில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 மஞ்சத்தூள் சொல்லலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலையோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அடுத்ததாக சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிடுங்க. சிக்கனும் 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதில் இருக்க தண்ணியிலே வந்து வெந்துடும் சிக்கன். ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதில் இருக்க தண்ணியிலே வந்து வெந்துடும் சிக்கன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான கொத்தமல்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.